காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஹாப்பி டியூஸ்டே. நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. எல்லாருக்கும் ஹாப்பி டியூஸ்டே. முருகரோட பிளஸ்ஸிங்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும். நம்ம காஞ்சிபுரத்தோட குமரக்கோட்டை முருகரை நம்ம எல்லாரும் நினைச்சுக்குவோம். அவரோட பிளஸ்ஸிங்ஸ் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். பனி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பாருங்க. எல்லாருமே சேஃபா ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுட்டு இருக்கலாம். என்ன ரொம்ப பனி ஜாஸ்தியா இருக்குது. பார்க்கும் போதே எதிர்விடே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பனின்றது கோல்டுன்னு சொல்றாங்க. வீட்டில் வேலையும் பனி நம்மளை அட்டாக் பண்றாங்களாம். ஓகே ஓகே. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற பிள்ளைங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ற அத்தனை பேருக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுதுற பிள்ளைங்கள்லாம் நல்ல மார்க் எடுத்து படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணிக்கலாம். எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமுமே ப்ரேயர் பண்ணிக்கலாம். சாப்பிடுவாங்க. கல்யாணம் வரம் தேர்றவங்களுக்கு நல்ல ஸ்வீட்டா ஜாலியா அமையட்டும். ஓகேவா? இன்னைக்கு எங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லட்டுங்களா? சொல்லுமா. தெனை பொங்கலுங்க. தெனை. ஆமா, இந்த வரகு சாம தெனன்னு இருக்குது இல்லையா, அதுல வந்து தெனை பொங்கல் ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. சாதா ஆர்டினரி பொங்கல் மாதிரியே தாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. தெனை பொங்கல் செய்துட்டு சிறுகீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கிறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமா, நேற்று 20 ரூபாங்க கீரை, இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கு. அவ்வளோ கீரை கட்டு இருக்கு. காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், நேற்று வச்ச ரசம் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகேவா? அது கிழங்கு ஏதோ இது பண்ணியே. வள்ளிக்கிழங்கு. ஒரு நிமிஷம். மரவள்ளி கிழங்குங்க. அதை பாருங்க, இதுலயே போட்டு வேக வச்சுட்டேன். நான் எனக்கு எடுத்துக்கிட்டேன் பாருங்க. மரவள்ளி கிழங்கு நம்ம இந்த மாதிரி இட்லி குக்கர்லயே வச்சு வேக வச்சுக்கலாங்க. நல்ல சாப்பிட்டு வந்திருக்கு. இது பாருங்க, இந்த மாதிரி விரிசல் விட்டுடுது பாருங்க. அதை விட்டாலுமே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா இருக்கும், அருமையா வந்திருக்கு. இப்போதான் சீசன், இதை விட்டினா கிடைக்காது. ஓகேவா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்ல, நம்ம வந்து இப்போ எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறோம், யாருன்னா பார்க்க போனால் இதை மாதிரி போர்வை எடுத்துன்னு போகிறோம். தெரியுதுங்களா? போட்டு இப்படி போட்டு அவரை கௌரவி இருக்கிறோம் அப்படின்னு போடுறோம். இது எதுக்குங்க யூஸு? நல்லா தான் இருக்குது, பல 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 பலம் இருக்கும். என்ன இது விலையும் ஜாஸ்தி. இதை போடுறத விட இதனால் இது போட்டு வைக்கலாம். இதனால் சும்மா அப்படியே மேலே போட்டு போகலாம் வரலாம். அதை விட இந்த காட்டனில் போடுங்க, காட்டன் போடுற இது டவலுக்கு டவலாச்சு. இப்போ நம்ம திடீர்னு குளிக்கிறோம், அப்போ இது யூஸ் பண்ணலாம். இந்த போர்வையினால், ஜரிகை போர்வையினால் முகத்தை கூட துடைக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இது எப்படி எனக்குன்னா, நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது நிறைய பேர் பொன்னாடை போட்டுக்கிறேன் இதை தான் போட்டாங்க. அது ஒன்றுத்துமே யூஸ் ஆக நானே வரவங்களுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்து 2 3 இப்போது இருக்குது. அதனால் இதுக்கு போல் டவலை போடலாம். ஓகேவா?